வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இந்த அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங். நீங்க பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கணும், அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்க ஸ்மார்ட் போன் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு 30,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் போன் தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒஸ்கல் நிறுவனம் கொடுத்திருக்க ஃபிளட் 2 அப்படிங்கிற அவங்களுடைய இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஸ்மார்ட் போனை தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவலோடைய ஸ்ரீலங்காவில் இதை பர்ச்சேஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 ரூபாய்க்குள்ளேயே வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லைனா ஆன்லைன் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்சில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒஸ்கல் நிறுவனம் அப்படிங்கிறது இலங்கையில் இப்போ எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு நிறுவனமாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்மளே வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது அவங்களுடைய பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில் உங்களுக்கு டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவலோடைய பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்ரீலங்காவில் வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய லிங்க்ஸும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனை இங்கே டிஆர்சிஎஸ்எல் அப்ரூவலோட வாரண்டியோட பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ ஏதோ ஒரு ஸ்மார்ட் போன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கிஃப்ட் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்க ஒரு ஸ்மார்ட் போனை இந்த ஸ்மார்ட் போனை வந்து நம்மளுக்கு சொல்லலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒஸ்கல் ஃபிளட் 2 அப்படிங்கிறத பாக்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்லி த பிரேவ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல 128GB அண்ட் 12GB RAM அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இதில் 5000 mAh ஒரு பேட்டரி இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு 6.56 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இதில் பார்க்கலாம். அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கு அப்படின்னு. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பொலித்தீன் ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து பொலித்தீன் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இதுல கலர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பென்தம் பிளாக் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ மேலே இருக்க இந்த பொலித்தீனை வந்து ஃபஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெம்பர் கிளாஸ் வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்கு நம்மளுக்கு ஃபோனை வந்து பார்க்கலாம். ஒஸ்கல் ஃபிளட் 2 அப்படின்னு வந்து போட்டு நம்மளுக்கு ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஃபோனை வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு பேக் கவரோடையே தான் நம்மளுக்கு வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேக் கவர். ஸோ இந்த பேக் கவரோடையே தான் இருக்குது. ஸோ இதை கலட்டி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. கவரை வந்து கலட்டினதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் ஷேடில் இருக்க ஒரு பேக் சைடோட தான் இந்த ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபோன். ஸோ ஃபோன் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு ஒரு பேக் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கேபிள் தான் இந்த ஃபோனுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது. நம்மளுக்கு இதை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை, ஒரு 5W சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இதில் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் பாக்ஸுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கு. இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பாக்ஸில் இருக்க விஷயங்கள்லாம் எடுத்து வச்சதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வந்து கையில் எடுத்துட்டோம். கையில் எடுத்தோன்னே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கு. பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 192 கிராம் தான் நம்மளுக்கு இதோட வெயிட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கைக்கு எடுத்தோன்னே இதில் கொடுத்துருக்க டிசைன் உண்மைக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கையில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பென்தம் பிளாக் அப்படிங்கிறது தான். ஸோ பின்னுக்கு டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு டிசைன் வந்து போயிருக்கு. அந்த டிசைனோடைய தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இதோட டிஸ்பிளே அப்படின்னு
அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட நம்மளுக்கு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட் மவுண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் ஆகுது. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3.5 மில்லிமீட்டர் ஆடியோ ஜக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இன்க்ளூட் ஆகியிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லலாம். அதோட நம்மளுக்கு ஸ்பீக்கரும் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே எதுவுமே இல்லை. ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் கொடுத்துருந்தாலும் இதில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இல்லை. நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கேமரா தான் மெயின் சென்சராக கொடுத்துருக்காங்க. மற்ற கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவுமே மென்ஷன் பண்ணி இல்லை. அண்ட் அதோட எல்இடி ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கல் அப்படின்னா அவங்களுடைய பிராண்டை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக பிளாஸ்டிக் டிசைன் தான். அதுவும் 30,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த லுக் அண்ட் டிசைன் ஓரளவு ஓகே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்க இந்த விஷயங்கள் வந்து ஓகே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.56 இன்ச் கொண்ட HD ப்ளஸ் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் ரேட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்து நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பெரிய டிஸ்பிளே தான். கலர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைனா உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குறீங்க அப்படின்னா ஐக்கன்ஸை பெருசாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்கும்போது டிஸ்பிளே வைஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே எனக்கு ஓகே தான் தோணுச்சு. அண்ட் அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்க்கும்போதுமே நல்ல ஒரு கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவு ஓகேயான கலர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணாலுமே உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த ஒஸ்கல் ஃப்ளட் 2 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிசாக் T606 அப்படிங்கிற ப்ராசஸரை தான் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா Android 15 தான் நம்மளுக்கு வந்து பார்க்க கிடைக்குது. 2025 லான்ச் ஆன ஃபோன் தான் இந்த ஃபோன். அதனால Android 15 நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்க்க கிடைக்கும். அதோடைய அவங்களுடைய OS ஆன Dogi 4.0 தான் நம்மளுக்கு வந்து இதோட இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே பார்க்க கிடைக்குது. ரொம்பவுமே ஒரு ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க RAM அப்படின்னு பார்த்தோன்னா 4GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. வர்ச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா 8GB வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 12GB RAM ஒன்று உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் SD கார்டு யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்மளுடைய கையில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா 128GB தான். ஸோ அதுவே தாராளமாக போதுமானதாக இருக்கும். அதை மீறியும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து SD கார்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனு இதோட பேட்டரி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரியை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹெவி யூசேஜாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். டே டு டே யூசேஜுக்கு சாதாரண யூஸராக இருக்கிறோம் அப்படின்னா 2 நாள் நம்மளுக்கு தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு போனை குயிக்காவே சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். நம்ம ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கும்போது அடுத்து பார்க்குற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கேமரா தான். ஸோ இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்க கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 13 மெகா பிக்சலில் நம்மளுக்கு ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது சாம்சங் சென்சர் தான். அதனால ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பெஸ்ட்டான ஃபோட்டோஸ் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. பட் நம்ம ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடும் போது அதில் இருக்க ஃபோட்டோஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எந்த அளவு தூரம் இருக்குமோ அதில் நம்மளுக்கு ஓகேயான குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைட் நல்லா இருக்கிற இடங்கள்ல போட்டோஸுமே நல்லா கிளியராக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 8 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் கேப்சர் பண்ணுற செல்ஃபிஸாக இருந்தாலுமே ஓரளவு ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு கூட ஓகே இருக்கிற அளவில் தான் நம்மளுக்கு வந்து இதில் செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்க்க போகிறது இதோட செக்யூரிட்டி தான். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது கூட ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணுறதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அம்மாக்கோ அப்பாக்கோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிஃப்டாக கொடுக்கணும், அதுவும் பட்ஜெட்டில் கொஞ்சம் விலை குறைவாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம மற்ற பிராண்ட்ஸுக்கு போகிறத விட இந்த பிராண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விதமான அக்சசரிஸுமே பாக்ஸுக்கே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஃபோனை வாங்கணுமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கும். இதே மற்ற பிராண்ட்ஸுக்கு போனோம் அப்படின்னா டெம்பர் கிளாஸ் தனியாக வாங்கணும், பேக் கவர் தனியாக வாங்கணும், அதுக்கு ஒரு 1500 2000 நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தான்
நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனே வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வர சில ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் டொக்கு கூட இருக்காது. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு 3000 ரூபா நம்ம செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஃபோன் பாக்ஸை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பாக்ஸுக்கே இன்க்ளூட் ஆகி இருக்கிற அளவில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒஸ்கல் நிறுவனம் கொடுத்துருக்க ஃப்ளட் 2 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சகல விதமான ஆக்சசரிஸும் பாக்ஸுக்கே வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். எங்கே வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கீழே லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை இலங்கையில் எங்கே இருந்தும் ஆர்டர் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஆன்லைனில் அலி எக்ஸ்பிரஸ் மூலமாகவும் பெற்றுக்கொள்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ் மூலமாகவும் இலங்கைக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.